ஜெயலலிதா உண்மையிலே வந்து பாஜகவை எதிர்த்தது 2011-16 தான். லேடியா மோடியான்னு கேட்ட காலம். இனி எக்காலத்திலும் பாஜகவோட தொடர்பு இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவர்கள் காலம் கடந்து எடுத்த முடிவுகள் இருந்து வச்சுக்கோங்களேன். இப்போ அடிப்படையில் அது அதிமுகவோ திமுகவோ ஒரு சனாதன எதிர்ப்பில் வளர்ந்த ஒரு கட்சிகள் தான். அப்போ அப்படி இருந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு எடப்பாடியின் கீழ் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி ஒரு தரம் சேர்ந்திருந்து அனுபவப்பட்டு பிரிந்து மீண்டும் இன்னைக்கு வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட பிறகு இன்னைக்கு முழுமையாக அதிமுக பாஜகவிற்குள் அடமானம் வைக்கப்பட்டு விடுதுன்னு எல்லாரும் பேசுகிறோம். இன்னைக்கு அதை நிரூபிக்கும் விதமாக தான் இப்போ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ எல்முருகன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வெறும் சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க இப்படி தான் பேசுவாங்க, கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதிமுக வந்து தனியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். ஆனால் எல்முருகன் சொன்னதை அப்படி நீ கடந்து போயிட முடியாத. ஏன்னா சொன்ன ஸ்டேட்மெண்ட் முதன்முறையாக வரலாற்றில் முதன்முறையாக நான் இந்த பல வரலாற்று விஷயங்களை சொன்னேன். அது எம்ஜிஆர் காலத்திலோ ஜெயலலிதா காலத்திலோ மற்ற காலத்திலோ ஏன் திமுக பாஜக இருந்த கூட்டணி இருந்த காலத்தில் கூட பாஜக தான் அல்லது RSS தான் திராவிட கட்சியை வழிநடத்திருந்து எந்த தலைவரும் சொன்னதில்லை. சொல்லக்கூடிய தைரியம் இல்லை. கலைஞர் இருக்கும்போது சொல்லியிருந்தாங்களா? ஜெயலலிதா கூட்டணி வைத்த போது சொன்னாங்களா? இப்போ எடப்பாடி இப்பொழுது கூட்டணி வைத்திருக்கும் போது எந்த தைரியத்தில் சொல்றாங்க? இந்த தைரியத்தை கொடுப்பது யார்? இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து பலவீனப்பட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுதா? நாங்க தான் வழி நடத்துறோம், பாஜகன்னு கூட சொல்ல, RSS வழிநடத்தல் என்ன தப்பு இருக்கு கேட்கிறாருல. இப்ப இதற்கு வந்து அதிமுக தலைவர்கள் ஏன் மௌனமா இருக்காங்க? செல்லூர் ராஜ் எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்லுவார்ல, செல்லூர் ராஜ் பதில் சொல்லல. ஜெயக்குமார் எங்க இருக்காருன்னு தெரியல. துணை ஜனாதிபதி தங்கர் மாதிரி ஜெயக்குமாரும் எங்க இருக்காருன்னு தெரியல. காணவில்லை, ஜெயக்குமார் அவர்களை காணவில்லைன்னு ஒரு போஸ்ட் போட போறாங்களாம், தெரியல.